Hi friends, welcome to Vismaya Kudal. இன்னைக்கு நீங்க டஸ்கி ஸ்கின்னா இருந்தாலும் சரி இல்ல ஃபேர் ஸ்கின்னா இருந்தாலும் சரி இந்த ஒரு நைட் சீரம் உங்களோட ஸ்கின்னை இன்னும் சூப்பர் க்ளோவா சூப்பர் ஹெல்தியா வந்து மாத்த போகுது. என்கிட்ட நிறைய பேர் கேக்குறது உங்களோட ஸ்கின் வந்து எப்படி இவ்வளவு க்ளோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னா எந்த மேக்கப்புமே இன்னைக்கு வந்து போடல. லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், காஜல் அதுவும் லைட்டா தான் போட்டிருக்கேன். ஐ லைனர் கூட வந்து போடல. ரீசன் என்னோட ரொட்டீன்ல நான் ஒரு 3 விஷயம் வந்து பண்ணுவேன். ஒன்னு வீட்ல இருக்கேன் அப்படின்னாக்க மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுப்பேன். மாய்ஸ்சரைசர் இல்ல அப்படின்னாக்க ஏதோ ஒரு ஆயில் என்னோட ஸ்கின்ல வந்து இருக்கும். குங்குமாதி ஆயிலா இருக்கட்டும் இல்ல கோகோனட் ஆயிலா இருக்கட்டும் அது இருக்கும். அப்புறம் நீங்க வெளியில போறீங்க அப்படின்னாக்க ஒரு சன்ஸ்கிரீன் வந்து போட்டுட்டு போங்க. இந்த கிளைமேட்டுக்கு நீங்க சம்மருக்கு மட்டும் யூஸ் பண்ணா போதும் சன்ஸ்கிரீன். இன்னொன்னு வந்து நைட் சீரம். அந்த சீரம் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின்ல நம்ம வந்து கெமிக்கல்ஸ் கம்மியா, கிரீம்ஸ், பவுடர்ஸ், ஃபவுண்டேஷன் கம்மியா யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு ஸ்கின் நல்ல ஹெல்தியாவும் க்ளோவாவும் யங்காவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த சீரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால ஸ்கின் வந்து சூப்பர் க்ளோவா இருக்கும். இன்னொன்று எக்ஸஸ் ஆயில வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். உங்களுக்கு யூவி ரேஸ்னால ஸ்கின் அஃபெக்ட் ஆயிருக்கு, ரொம்ப சன்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னாக்கா நைட் உங்களோட ஸ்கின்னை இது சூப்பரா ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு சிங்கிள் மேஜர் இன்கிரிடியன்ட் சீரம் தான் இது. அது எப்படி பண்றது அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். இந்த சீரம் விட்டமின் சி கொட்டி கிடக்குது. அதனாலதான் உங்களோட ஸ்கின்னை அவ்வளோ சூப்பரா அது ரிப்பேர் பண்ணுது. அது என்னங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துட்டு அதில் ஒரு 200 ml தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்க போகிறது கமலா ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாட்டு ஆரஞ்சு. அது சீசனில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மாதிரி அன்ஈவன் ஸ்கின்னா ஒரு மாதிரி சொர சொரன்னு பார்க்க அழகாக இருக்காது, ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் தான் விட்டமின் சி வந்து அவ்வளோ இருக்குது. மால்டோவா ஆரஞ்சு அதெல்லாம் வந்து பார்க்க மட்டும் அழகாக இருக்கும். மேபி ஜூஸ்க்கு என்ன போட்டுக்கலாம். பட் இந்த ஆரஞ்சில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து அதில் கம்மி தான். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்க போகிறதுனால அந்த ஸ்கின்னுக்குமே அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ளஸ் வந்து நாட்டு பழம் அதையும் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்தாச்சு. இதில் நீங்கள் வந்து நல்ல ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிங்கனாக்கா தண்ணி வந்து ஓரளவுக்கு சுண்டிடும். அந்த கலர் லைட்டாக வந்து இறங்கும். தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இந்த தண்ணியை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு 2-3 நாளே இன்றைக்கி நான் செய்கிறது வந்து எனக்கு காலி ஆகிடும். நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு 15 நாள் வரைக்கும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். வெளியில் வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட் சேர்க்குறோம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே வந்து சேர்க்கலை. அதனால் வந்து இது கெட்டு போயிடும் வெளியில் வச்சிங்கனாக்கா. சில பேர் கேட்குறீங்க ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஊட்டியில் இருக்கீங்க, கொடைக்கானலில் இல்லை வந்து உங்களோட பிளேஸே ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 3 to 4 days நீங்களே வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். உங்களோட ரூம் டெம்பரேச்சருக்கு உங்கள் கிளைமேட்டுக்கு யூஸ் பண்ணலாம். பட் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் தான் வந்து வச்சுக்கணும். இதை வந்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும் அந்த ஜூஸை. நான் கூட ஒரு பெரிய ஸ்ட்ரெயினர் போட்டு எடுத்திருக்கேன். எனக்கு இது வந்து பழக்கம் இருக்குது. அப்ளை பண்ணினால எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். இதில் எந்த பிசுப்பும் வராது. பட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குன்னா இந்த மஸ்லின் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி துணி மாதிரி இல்லைன்னா ஒரு காட்டன் கர்ச்சிஃப் இருந்ததுன்னா கூட அதில் வடிகட்டிக்கோங்க. இந்த கொஞ்சம் அந்த பிசுறு வரதும் வந்து வராது. அடுத்தது ஃப்ளேவர் சேர்க்காத ஆலோவேரா ஜெல்லு. அதுக்கப்புறமா என்னோட ஹோம்மேடு குங்குமாதி ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். அந்த குங்குமாதி ஆயிலுக்கு பதில் நீங்கள் வந்து கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கலாம், விட்டமின் இ ஆயில் சேர்த்துக்கலாம். பட் நான் இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்கேன். இதை நல்ல 3த்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. நைட்டு நீங்கள் படுக்கிறதுக்கும் முன்னாடி நேச்சுரல் சீரம் ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் எந்திரிச்சு வரப்போ உங்களோட ஸ்கின்ல அவ்வளோ ஒரு சூப்பர் க்ளோ வந்து பார்க்க முடியும். இப்போ நான் அப்ளை பண்ணுறப்ப லைட்டாக ஒரு மாதிரி அதோட ஸ்கின்ஸ் வந்து வந்திருந்தது. அது உங்களுக்கு தெரியுது இல்லை? நீங்கள் வந்து அந்த மஸ்லின் கிளாத்தில் வந்து வடிகட்டிடுறீங்க அப்படின்னாக்கா எதுவுமே வராது. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் மசாஜ் பண்ண அப்படியே ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிறத பார்க்க முடியும். அதுக்கப்புறமா எந்த பிசுப்பும் இருக்கவே இருக்காது. நீங்கள் இது எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்குது, உங்களோட கழுத்தில் இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களோட கை முட்டியில் இருக்குன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சர்க்குலர் மோஷனில் முகத்தில் பண்ணுறப்ப மேல் நோக்கி வந்து பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் தூங்கிடலாம். மார்னிங் வந்து லைட்டாக ஒரு லூக்வார்ம் வாட்டரில் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு 7 daysக்கு அப்புறமா உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.